கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வரும்போது கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களை செய்தார் என்று நாம் வாசித்திருக்கிறோம். மாறாவில் கசந்த நீரை என்ன செய்தார்? மதுரமாக மாற்றி கொடுத்தார். செங்கடலை பிளந்தார். செங்கடலை வட்டாந்தரையாக மாற்றினார். அதிலே அவங்க நடந்து வந்தாங்க. மன்னாவை கொடுத்தார். காடையை கொடுத்தார். அப்படி பல அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அதே போல நம்மையும் பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம் வாழ்க்கையில் ஆறுகளை போன்ற பாடுகள் வந்தாலும், அக்கினியை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்ம அந்த இடத்துல அதிசயத்தை காண பண்ணுவார். ஒரு பிள்ளைக்கு திருமணத்துக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். நல்ல ஒரு வரன் அமையவில்லையே, நல்ல ஒரு துணை அமையவில்லையே என்று நீங்கள் கவலையோடு இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து கேட்கும்போது அவர் என்ன செய்வார்? உங்களை அந்த இடத்திலே அதிசயத்தை காண பண்ணுவார். வீடு கட்ட முடியவில்லையே, கடன் பாரம் அதிகமாக இருக்கிறதே, வியாதி இருக்கிறதே, பலவீனம் இருக்கிறதே, பிசாசுடைய போராட்டமாக இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று தவித்து போயிருக்கிற அந்த இடத்திலே உங்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? அதிசயங்களை காண பண்ணுவார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு இப்பொழுது இந்த நிமிடமே உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்கிறார். யோர்தானை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? அதிசயத்தை நான் காண பண்ணுவேன் என்று சொல்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போம், இந்த காரியத்தில் எனக்கு அதிசயத்தை செய்யுங்கப்பா, இந்த காரியத்தில் எனக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா என்று நீங்கள் கேட்கும்போது, நீங்கள் கண்ணீரோடு கேட்கும்போது அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை அதிசயத்தை காண பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.